ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பிரசராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆனி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள், சேஞ்சஸ் இதெல்லாம் இருக்குது. 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்காரு. உங்களுடைய ராசி அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். சூரியன் 9 குடையவர் 7ல் இருக்கார். 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. 9ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்குது. 4ஆம் இடத்துல சனி இருக்குது. இந்த அமைப்பு தான் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே. இந்த மாதம் என்னென்னா நிறைய நன்மைகள் தான். ஏன்னா பாக்கியாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். பெரிய மனிதர்களுடைய தொடர்புங்க. 7 குடையவர் 7லேயே ஆட்சி. அப்போ என்னென்னா பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, உங்களுடைய பேர் புகழ், உங்களை பற்றின விளம்பரங்கள் எல்லாமே பரவலாக பேசப்படக்கூடிய அமைப்பு. ஒருத்தர் தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அவங்கள பற்றி வெளியில் தெரிஞ்சால் தான் அவங்களுடைய சர்வீஸோ அவங்களுடைய தொழிலோ பாராட்டப்படும், அங்கீகரிக்கப்படும். அது மூலிமா வருமானங்கள் சம்பாதிக்க முடியும். இதுதான் இந்த மாதம் இது உங்களுக்கு நடக்க போகுது. கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா விளம்பரப்படுத்துங்க. விளம்பரம் தான் உங்களை மேலே கொண்டு வரும். ஏன்னா இந்த மாதம் புதன் தான் ஆட்சி பெற்றிருக்காரு. புதன்னா என்னென்னா விளம்பரம். ஸோ விளம்பரம் நீங்கள் என்ன செய்யணும், விளம்பரத்தை தான் அதிகம் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்க உங்களுக்கு காசு. 9ஆம் இடமும் பேர் புகழ் தான். ஸோ நீங்கள் பேர் புகழ் எல்லாமே வர உங்களை பற்றின பேரும் புகழும் பெருக பெருக செல்வமும் பெருகுங்க. 2ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திரன் அஷ்டமாதிபதியாக இருக்கார். இந்த மாதம் பிறக்கும்போது திருவோண நட்சத்திரம் இல்லையா, அஷ்டமாதிபதி வாக்கு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். பொதுவாக சனி 4ஆம் இடத்துல இருக்கிறது அர்த்தாஷ்டமத்து சனின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னென்னா வேகமாக உங்களோட மைண்டு செயல்படும், ஆனால் உடல்நிலை அதுக்கு ஒத்துழைக்காமல் போயிடும். அதனால் உங்கள் உடம்பை நல்லா ட்ரெயின் பண்ணிக்கங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க. இது மட்டும்தான் இந்த மாதம், வேறு எதுவுமே இல்லை. சூப்பராக இருக்குது. இப்போ புதுசாக பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டானது, தொழிலில் பார்ட்னர்ஸ் மாறுறதுக்கு உண்டானது, புது பார்ட்னர்ஸ் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லோன் அப்படின்னா அந்த லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த, அதாவது பிஸ்னஸ்க்காக இது உங்ககிட்ட நல்ல உழைப்பு இருக்கும், ஐடியாஸ் இருக்கும், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான காசு இருக்காது. ஸோ அது தானாக தேடி வரும். என்னென்னா பார்ட்னர்ஸ் மூலிமா தேடி வரும். இல்லை லோன் ஏதாவது கிடைக்கும் உங்களுக்கு. இது 2ல் ஒன்று கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு உண்டு. ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ் தான். இவ்வளோ நாளாக பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் சக்ஸஸ்ஸு. நிறைய புது புது வாய்ப்புகள் வரும். ஆர்டர்ஸ் நிறையா வரும். தொழில் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது. ஒரு சிலர்லாம் வெளி ஊர் வெளி மாநிலங்களுக்கு இந்த பிஸ்னஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஆர்டர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்தது, உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ்க்காக லோன் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிருந்துச்சுன்னா மறுபடியும் இந்த டைம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ஒரு டைமுக்கு 2 டைம் ட்ரை பண்ணும்போது அது 2வது டைம் உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துரும். அதனால் கவலையே படாதீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு, அதாவது உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், இன்சென்டிவ் கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவில் அது கிடைக்கும். நானாக இந்த அளவுக்கு இது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால நீங்களே அதை நினச்சி பார்ப்பீங்க. உங்களோட டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைம். யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ, சேல்ஸ் ஃபீல்டில் இருக்கீங்களோ, அவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. நீங்கள் இந்த மாதத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய பல மாதங்களுக்கு உண்டான தொகையை சேர்த்து வச்சுக்க முடியும். அந்தளவுக்கு இந்த மாதம் இருக்குது. அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகப்பெரிய லெவலில் வாய்ப்புகள் தானாக தேடி வரும். ஏன்னா 7ஆம் இடத்துல கிரகங்கள் அப்படி அமைஞ்சிருக்குது. உங்களை நீங்கள் வெளிப்படுத்திக்கக்கூடியது, எப்படியாவது சோஷியல் மீடியாவில் உங்களை நீங்கள் விளம்பரப்படுத்தி தான் ஆகணும். இது காலத்துக்கும் இந்த கிரக சேர்க்கையை எப்பவுமே வருமானு தெரியாது. ஏன்னா 7ஆம் இடத்துல குரு, புதன், சூரியன் 3 கிரகம் இருக்குது. அதுவும் 9 குடையவராக இருக்கனால மிகப்பெரிய லெவலில் பேர் புகழ். ஒரு கலைத்துறையை பொறுத்த வரைக்கும், ஒரு கலைஞரை பொறுத்த வரைக்கும், கலைஞர்களுக்கு பணம் காசை காட்டிலும் எது முக்கியம், பேரு புகழ் தான் முக்கியம். நீங்கள் என்ன விஷயங்கள் செய்கிறீங்களோ, ஒரு பாடுறதோ ஒரு நடிக்கிறதோ அதை மக்கள் எல்லாம் ரசிக்கணும், அதை புகழ்ந்து பாடணும், அதுக்கப்புறம் பணம், இதைத்தான் எதிர்பார்ப்பாங்க. இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. பெரிய பெரிய வாய்ப்புகள் தேடி வரும். பாராட்டுகள், விருதுகள்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அரசாங்கத்தாலேயே விருதுகள் கிடைக்கும்.
இந்த மாதிரி ஜனாதிபதி கையால் பத்மபூஷன் இந்த மாதிரி வாங்குறாங்களா, அதுக்கு ஈக்குவலான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். பொதுவாகவே பெண்களுக்கு, இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, முக்கியம் பூராட நட்சத்திரத்தில் இருக்கவங்க நிறைய சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. போராடக்கூடிய வாழ்க்கை அப்படின்லாங்கிறத கைவிட்டுருங்க. இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. 7ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள், கணவர் வழி ஆதாயங்கள் உண்டு, உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கிறது. அதே மாதிரி மேரேஜ் ஆகிறதுலாம் நிறைய பேத்துக்கு இந்த மாதம் ஆகும். மேரேஜினால் என்ன தடைகள் இருந்தாலும் அது எல்லாமே அந்த தடையெல்லாம் நீங்கி திருமண பிராப்தம் உறுதியாக கைகூடிரும். ரொம்ப நாள் டிலே ஆகிறவங்களுக்குலாம் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, திருமண பிராப்தம் விரைவில் உங்களுக்கு கைகூடும். இந்த மாதம் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்குலாம் திடீர்னு ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாதிரி ஆகிறது. 5ஆம் அதிபதி 9ல் இருக்கார். அப்போ என்னென்னா உங்களுக்கு திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. பெண்கள் ஆடை ஆபரண சேர்க்கை, தொழில் புதுசாக ஆரம்பிக்கிறது, உங்களுக்கு உண்டான நகைகள்லாம் வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்கிற மாதிரி வரும். அது கரெக்டான இன்ஃபர்மேஷனை வீட்டில் சொல்லிட்டு போங்க. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் சிறு சிறு தடைகள் இருக்கும், தாமதங்கள் இருக்கும். அதெல்லாம் மீறி நீங்கள் நல்லா படிச்சிடக்கூடிய ஆள். உங்களுக்கு இயற்கையாகவே நல்ல நாலேஜ் இருக்குது. உயர்கல்வியில் இருக்கவங்களுக்கு படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நல்ல கேம்பஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்குலாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணோன்னே வேலை கிடைக்கிறது, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. இந்த மாதம் இருக்குது. 7ஆம் இடத்துல உங்களுக்கு 3 கூடைய சனி 4ஆம் இடத்துல இருக்கார். இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். கையோட போஸ்டிங் லெட்டர் வாங்கி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு போஸ்டிங் அப்படிங்கிறது கிடச்சிரும். கவர்மெண்ட் ஜாப் நிறைய பேத்துக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்தமம். அதே மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாயும் கேதும் சேர்ந்துருக்கனால என்னென்னா உங்களுக்கு எலும்பு மஜ்ஜையோ அல்லது பல்லு சம்மந்தப்பட்டதோ இல்லை சிறு காயங்கள், சிராய்ப்புகள் இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்களாக இருந்தால் தேக ஆரோக்கியத்துலேயும் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி செவ்வாய் கேது இருக்குது. கணவருடைய வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க. தப்பு அவர் மேலே இருந்தாலும் இந்த டைமில் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்லக்கூடிய மாதம் இந்த மாதம். செவ்வாய் கேது இருக்குது. சில சட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பொதுவாகவே நீங்கள் முன்னேறி வரணும் அப்படின்னா உங்களுடைய முன்னேற்றத்தை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது மிகப்பெரிய லெவலில் உயரத்தை உங்களுக்கு வளர்த்து கொடுத்துரும். இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு பதவி ஸ்தானத்தில் சனி இருக்கனால பதவி அப்படிங்கிற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். லஞ்ச லாவணியங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம இந்த வாய்ப்பு ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா எதனால் கிடைக்கிது, நமக்கு ஏன் இதை செய்கிறாங்கன்னு யோசித்து முடிவெடுங்க. அது மட்டும் போதும். நல்ல ப்ரமோஷன் தேடி வரும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள், அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது 5ல் சுக்கிரன் இருக்கனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இந்த லஞ்ச லாவணி மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. 6 கூடையவர் 5ஆம் இடத்துல இருக்காரு. சுக்கிரன் 5, 9ல் இருந்து அதிர்ஷ்டம் தான். ஆனால் அவரே உங்கள் ராசிக்கு 6 கூடையவராக இருக்கார்ல, அதனால யோசித்து வாங்கிக்கங்கன்னு நான் சொல்கிறேன். 11ஆம் இடத்துல 11 கூடையவரும் சுக்கிரன் தான் உங்கள் ராசிக்கு. ஆனால் அவர் 5ல் இருக்கார்ல, அதிர்ஷ்டத்தை கொடுத்து தான் தீரணும். நல்ல வருமானம், லாட்ரி இந்த மாதிரி யோகத்தை கொடுத்துருவார். அதனால் அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஜாக்பாட்டு தான். ஆனால் நிதானமாக செயல்படுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். ஏன்னா 4ல் சனி இருக்குது, பதவி ஸ்தானத்தில் சனி இருக்குது. ஸோ உங்களோட பதவியை பறிக்கிறதுக்கு உங்களுக்கு கூடயே இருந்து கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் சில டைம் சூழ்ச்சி பண்ணலாம். அதனால் கவனமாக இருங்க. தனுசு ராசி பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே விழிப்புணர்வோடு இருப்பாங்க. அவங்களுடைய இலக்கை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி மட்டும்தான் நீங்கள் போவீங்க. ஆனால் நீங்கள் போகும்போது மற்றவங்கள பார்க்க மாட்டீங்கள்ல, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாதுல்ல. அதனால உங்களுக்கு எப்போவுமே உங்களுடைய எதிரி பக்கத்துலேயே தான் இருப்பார். அது தெரியாது, நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு 6 கூடையவர் சுக்கிரன், 11 கூடையவரும் அவர் தான். உங்கள் மனதுக்கு சில டைம் உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களே உங்களுடைய வளர்ச்சிக்கு எதிரியாக இருப்பாங்க. உங்களுடைய எண்ணங்களுக்கு அவங்க எதிரியாக இருப்பாங்க. அவங்க உங்களை கீழே இறக்கணும்னு சூழ்ச்சி பண்ணுவாங்க. அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் கவனமாக இருங்க. பொதுவாகவே அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய யோகம் தான் இந்த மாதம். சூரியன் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அதனால் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். நிறைய பெரிய பெரிய கான்ட்ராக்டு, அரசாங்க கான்ட்ராக்ட் இதெல்லாம் எடுத்து நீங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் வரும்.
அதே மாதிரி நல்ல வளர்ச்சி, தலைமையிடம் அங்கீகரிக்கப்படும், பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும், பேர் புகழ் பரவும். ஒரு அரசியல்வாதிக்கு பேர் புகழ் ரொம்ப முக்கியம். அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு அப்படியே ஜொலிக்கும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு தலைமையிடத்தில் நீங்களாக போய் வாலண்டியாக ஒரு பதவி கேட்டிங்கன்னா கிடச்சிரும். ஒரு எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் இந்த உங்களுக்கு அடுத்தடுத்து வருது. அதனால் கரெக்டாக இந்த மாதத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக தனுசு ராசிக்கு ரொம்ப பொருளாதார ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் சரி நல்ல வளர்ச்சிகள் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆனி மாத ராசி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் திருவோண நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால ரிஷப ராசி ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னா, காலையில் இந்த மாதம் பிறக்குது இல்லையா, காலையில் 6 மணிக்கு அருகில் உள்ள சிவன் ஆலயம் சென்று ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம், அதாவது உங்களால் என்ன முடியுதோ, நிறைய அண்டா குண்டாவால் எடுத்துகிட்டு போக வேண்டாம், ஒரு 4 பேருக்கு ஒரு 2 பேருக்கு அந்த மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுங்க. பசி அறிந்து உங்களுக்கு எந்த விதத்துலேயும் தெரியாத நபர்களுக்கு தான் நீங்கள் அன்னதானம் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். அதே மாதிரி ஜலம், தண்ணி இருக்குல்ல, குடிக்கிறதுக்கு நீர் கொடுக்கலாம். அதே மாதிரி செருப்பு அல்லனா வஸ்திரம், இது மாதிரி இதை கொடுத்துக்கங்க. இது கொடுக்கறதுனால இந்த ஒரு வருடம் முழுவதும் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடுங்கிறது வராது, விபத்து கண்டம் அப்படிங்கிறது வராது, ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கும். பொதுவாகவே நல்ல மனநிலையும் நல்ல மன நிம்மதியும் உங்களுக்கு இந்த மாதம் இல்லை, இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு கிடைக்கும். ரோஹிணி நட்சத்திரம் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பரிகாரம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ராசி அதிபதி 12ஆம் இடத்துல, சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கார். வருமானம் அப்படிங்கிறது வரும், ஆனால் அதே நேரத்தில் விரயமும் உண்டு. ஆனால் 11ல் சனி இருக்குது, 10ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடம் வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம் சூரியன், புதன், குரு. வருமான ஸ்தானத்தில் 3 கிரகம், 3 வழிகளிலிருந்து பணம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். 4ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கார். இந்த கிரக அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கனால வெளிநாடு பிரயாணங்கள் நிறையா உங்களுக்கு வரும். வெளிநாடு போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது, வேலை விஷயமாவோ அல்லது படிப்பு விஷயமாவோ, தொழில் ரீதியாவோ, உத்தியோக ரீதியாவோ கட்டாயம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாக நீங்கள் ப்ரைவேட் ஜாப், ஐடி ஃபீல்டு, மற்ற எந்த ஃபீல்டாக இருந்தாலும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணுன்னு நினச்சிட்டு இருக்கவங்கெல்லாம் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். உடனடியாக கிடச்சிரும். 10-15 நாள்லேயே உங்களுக்கு அது கிடச்சிரும். ஈஸியாக போயிட முடியும். மிராக்கல் மாதிரி இருக்கும். அதே மாதிரி 2 புதன் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்காருங்க. இந்த 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்க புதன் வருமானங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்களை கட்டாயம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. சூரியன் அப்படின்னாலே நிரந்தர வருமானம்னு அர்த்தம். ஒளி கிரகம் இல்லையா, ஸோ சூரியனாலே நிரந்தர வருமானம்னு அர்த்தம். அவர் 2ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் யாரு கூட, குருவோடு சேர்ந்துருக்காரு. அதாவது 2ஆம் இடத்துல அஷ்டமாதிபதியும் கூட, அதே மாதிரி 11க்கும் அவர் தான் அஷ்டமாதிபதி. அதே மாதிரி லாபஸ்தானாதிபதியும் குருவாக போகிறனால 2ல் உட்கார்ந்துருக்காரு. அப்போ கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம், அது சூரியன் புதன் கூட சேர்றாரு. நல்ல வருமானம்ங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு மாதம் முழுவதுமே ஏதாவது ஒரு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அமைப்பு தான். கட்டாயம் இந்த பணத்தை ஏதாவது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு சொத்து சேர்க்கைக்கோ யூஸ் பண்ணிக்கங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதியாக வருமானம்ங்கிறது வரும். பொதுவாகவே படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய செலவுகள் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதம். ஆனால் அது எல்லாமே ஒரு பெரிய விஷயங்கள் கிடைக்காது. நல்ல முன்னேற்றத்துக்கு அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு பண்ணுங்கள். படிக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல சிறப்பாக இருக்குது. செவ்வாய் நல்ல பலமாகி 4ஆம் இடத்துக்கு உட்காந்துருக்காரு. நீச்சத்துலேருந்து வெளியில் வந்துட்டார். அதுவும் கேதுவோட ஞானக்கரகனோட சேர்ந்துருக்காரு. படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் நல்ல ஆர்வமாக இருக்கும். உயர்கல்வி சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் வெளிநாடு போகிறதோ அல்லது வெளிமாநிலம் போகிறதோ, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பை செவ்வாய் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா 12 குடைவர். அப்போது உயர்கல்விக்காக வெளிமாநிலம், வெளி மாவட்டங்கள், வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்பு, கடல் தாண்டி செல்லக்கூடிய அமைப்புகளாம் செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதுவும் உயர்கல்வியோ அல்லது பிஜி படிக்கிறதோ யூஜி படிக்கிறதோ கட்டாயம் நீங்கள் வேறு இடத்துக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். உள்ளூருக்குள்ளேயே படிக்கிறதுக்கு உண்டான
அமைப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. படிப்பை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது. இந்த படிப்பில் இருக்கிறவங்க முடிச்சுட்டு வேலைக்கு போகிறது ஒரு நல்ல சிறப்பான வேலை. உங்களுடைய எண்ணங்களோ அதுக்கு மீறின விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த கம்பெனியில் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை மீறி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் உங்களுக்கு இருக்குது. எதிர்பார்க்காத விஷயங்களை இந்த மாதம் கிரகங்கள் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல விதமாக மட்டுமே. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு 6 சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கார், 10 11ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் என்ன கம்பெனியில் வேலை பார்க்கணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனிக்கு ஒரு அப்ளிகேஷனை போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனிக்கு வேலைக்கு நீங்கள் போயிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆல்ரெடி வேலையில் இருக்கவங்க நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அதிகமான உயர் பதவிகள் கிடைக்கிறது, நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்குது. அதே மாதிரி 12 சுக்கிரன் 12 லக்னாதிபதி ராசியாதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கார், 12 4ல் இருக்கார். வெளிநாடு வெளிமாநிலங்கள் பிரயாணங்கள் அதிகமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு நல்ல மாற்றமும் நல்ல இன்கம் சோர்ஸை இந்த கிரகங்கள் கட்டாயம் உருவாக்கி கொடுத்துரும். சனி தசை யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களாம் நல்ல லாபத்தை எதிர்பார்க்க முடியும். தொழில் ரீதியாக இவ்வளோ நாளாக என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி, தொழிலுக்காக கடன் வாங்கியிருக்கீங்க, தொழில் மந்த நிலையாக இருக்குது, தொழிலே மூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த சனி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கனால கட்டாயம் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்குது. அதாவது நல்ல லாபம், மாற்றங்கிறத காட்டிலும் நல்ல லாபம். நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் உங்களை தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு உறுதியாக இருக்குது. யாருக்கெல்லாம் சனி தசை நடக்குதோ அவங்கெல்லாம் ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்கள். ஆஞ்சநேயரை குருவாக இருந்து என்னுடைய தொழிலையும் என்னையும் முன்னேற்று பகவானே, எனக்கு நிறைய லாபங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வெற்றிலை மாலை வாங்கி போடுங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயரை சனிக்கிழமை இரவு சூரியன் அஸ்தமனமானதுக்கப்புறம் வழிபாடு பண்ணுங்கள். 6 மணிக்கு மேலே அவர் சூரியன் அஸ்தமனம் ஆயிடுவார். அதுக்கு மேலே அவரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த திசையும் ஃபுல்லும் உங்களுக்கு நல்ல யோக திசையாக மாறிடும். அதே மாதிரி குரு திசை நடக்கிறவங்களுக்கு 2ஆம் இடத்துல ராசிக்கு 2ல் வந்திருக்கு இல்லையா, அப்போ என்ன வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வரும். தொழில் மூலியமாகவும் சரி, உத்தியோகம் மூலியமாகவும் சரி, நல்ல வருமானம் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு தான். அதே மாதிரி வாக்குஸ்தானம், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பலிதமாகக்கூடிய மாதம் தான் இது. அதனால் வார்த்தைகளில் ரொம்ப கவனம் கட்டாயம் வேணும். நீங்கள் கோவப்படுறீங்க அப்படின்னா வார்த்தை மீறி யாருக்காவது ஏதாவது தப்பாக விஷயங்கள் சொல்கிறீங்கன்னா அது அப்படியே பலிக்கும். ஸோ வேண்டாமே, மற்றவங்களுக்கு சாபம் கொடுக்க வேண்டாமே. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வாக்குஸ்தானம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. 2ஆம் அதிபதி 2ல் ஆட்சி பெற்றிருக்கு, குருவும் அங்கே இருக்கார். அதனால் பாசிட்டிவாக பேசி பழகுங்க. பாசிட்டிவோட நெகட்டிவ் ஈஸியாக பலிக்கும். அதனால் மற்றவங்களுக்கு சாபம் கொடுக்க வேண்டாம். அந்த கர்மாவுடைய பலனை நீங்கள் ஏற்றுக்காதீங்க. ஏற்கனவே எந்த பிறவியில் செய்த கர்மா பலனோ இந்த பிறவியில் நம்ம அனுபவிக்கிறது பத்தாதா, அதனால் நமக்கு தேவையில்லை. நம்ம முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை ஆசீர்வாதம் பண்ணலாம், பாசிட்டிவாக இருக்கலாம். பொதுவாகவே ரிஷப ராசிக்காரங்க ரொம்ப பாசிட்டிவாக இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய குறிக்கோள் எல்லாமே பணம் சம்பாதிக்கிறதுல நோக்கி மட்டும்தான் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கிறதுனால மற்றவங்கள நெகட்டிவாக பேச மாட்டீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறது, கோபம் அப்படிங்கிறது வர்றது இயல்பு தானே. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 12ல் செவ்வாவுடைய வீட்டில் இருக்கிறனால கோபங்கள் வரதுக்குண்டான அமைப்பும், 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால கோபங்கள் வரதுக்குண்டான அமைப்புகள் நிறைய இருக்குது. கண்ட்ரோல் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள். தாயாருக்கு உடல்நிலையில் பாதிப்புகள் வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது. கால்வலி சர்ஜரி அல்லது இரத்த இது வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் தாயாரை பார்த்துக்கணும். தாயாருக்கு ஒரு சிறு சர்ஜரி கண்ட அமைப்புகள் இருக்குது. அவருக்கு மருத்துவ செலவுகள் இருக்குது. தந்தையாருக்கு பார்த்திங்கன்னா தந்தையாருடைய சொத்துக்கள் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே தாய் தந்தையருடைய ஹெல்த்தை நீங்கள் ரொம்ப பார்த்துக்கணும். 4ஆம் இடத்துல செவ்வாய் உங்களுக்கு கேதுவோடு சேர்ந்துருக்காரு. செவ்வாய் ராகுவை பார்க்குறாரு, 8ஆம் பார்வையை சனியை பார்க்குறாரு. ஆனால் உங்களுக்கு 11ஆம் இடமாக தான் போகுது. ஆனால் செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு உங்களுக்கு வந்திருக்கனால வண்டி வாகனங்களில் ஸ்பீடு கம்மியாக போங்க. நீங்கள் லாங்காக போகிறீங்க, லாங்காக நீங்கள் ட்ரைவ் பண்ணிவிட்டு போகிறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸு, உங்களுடைய பேப்பர்ஸு எல்லாமே கரெக்டாக வச்சுருங்க. பொதுவாகவே சட்டப்படி லீகலாக உங்களோட விஷயங்கள் எல்லாமே கிளியராக இருக்கணும்.
தேவையில்லாமல் அரசாங்கத்துக்கோ அரசாங்க அதிகாரிக்கிட்ட ஆர்கி பண்ணுறதை இந்த மாதம் தவிர்த்துருங்க. முக்கியமாக செவ்வாய்க்கு எதுனா போலீஸு ஸோ நீங்கள் வந்து காவல்துறையினரிடையே வாக்குவாதத்தை இந்த மாதம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்களை போகும்போது ஹெல்மெட் போட்டுக்கோங்க. நல்லபடியாக மெதுவாக போங்க. ஸ்பீடை கம்மி பண்ணி போங்க. நீங்கள் கரெக்டாக நிதானமாக இருந்தாலும் ஆப்போசிட்டில் வரவங்கள நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்மக்கிட்ட நிதானம் இருந்தால் தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போயிடும். நமக்கு வந்து நேரங்காலம் சரியில்லை அப்படின்னா கட்டாயம் நம்ம தான் கவனமாக இருக்கணும். நைட் டைம் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய பல்லு சம்மந்தப்பட்டது, எலும்பு, மஜ்ஜை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அதுக்கு மருத்துவ செலவு வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவுங்கிறத காட்டிலும் ஒரு விஷயம் வருது அப்படின்னா அது வலி அப்படின்னா அந்த வலி நமக்காகத்தான் இருக்கும். அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறது. அதே மாதிரி குரு 2ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. புதனும் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கனால குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள், அதே மாதிரி இவ்வளோ நாளாக குடும்பத்தில் ஒரு இணக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலுமே அதெல்லாம் இப்போ நீங்கி குடும்பத்தில் நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலை, குடும்பத்தில் உங்களை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வரும். அது மூலிமா நீங்கள் பெரிய லெவலில் சாதனை செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் வருது. அதே மாதிரி 7ஆம் அதிபதி உங்களுக்கு செவ்வாய், அவர் 4ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்துருக்காரு. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். யாருக்கிட்டனா உங்கள் பார்ட்னர்கிட்ட. ஸோ லைஃப் பார்ட்னர்கிட்ட திருமணமான ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து அனுசரிக்கிறது நல்லது. ஒய்ஃபாக இருந்து நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கணவர்கிட்ட கோவத்தை காமிக்காதீங்க. அவருக்கு கோவத்தை தூண்டி விடாதீங்க. உங்களுடைய பேச்சுக்கள் தான் அவரை தூண்டி விட்டு உங்களை அடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துடும். அப்புறம் ஒரு சண்டையை கொண்டு வரும். இதெல்லாம் தேவையில்லாதது. கணவராக இருக்கும் பட்சத்தில் பொறுமையும் நிதானத்தையும் கையாளணும். கையை ஓங்கிட்டாலே நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னு கம்ப்ளைண்ட்டு கொடுத்து பஞ்சாயத்தை கூட்டிடுவாங்க. கவனமாக இருங்க. பொதுவாகவே கணவன் மனைவி ஒற்றுமையும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய மாதம் இந்த மாதம். அதனால் ரொம்ப அனுசரணை பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு வந்து லவ் மேரேஜ் ஆகிறது, திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. சனி 11ஆம் இடத்துல இருக்கனால எல்லா விஷயங்களும் மெதுவாக பொறுமையாக டிலே ஆகி வரும். ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் அஞ்சாதீங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லது. கால பைரவருக்கும் செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் விநாயகருக்கும் தீபம் ஏற்றுங்க. உங்களுக்கு இந்த நோய் நொடி விபத்து இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தவிர்க்கும். படிக்கக்கூடிய குழந்தைங்க வெளிநாடு செல்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் கட்டாயம் இருக்குது. படிப்பில் நல்ல மாற்றம், ஒர்க் இதெல்லாம் கிடைக்கும். முக்கியமாக இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கவங்களுக்குலாம், இந்த டிஎன்பிஎஸ்சி எழுதிட்டுருக்கவங்களுக்குலாம், இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடம்ங்கிறது தான் பதவி ஸ்தானம். அதனால தான் விநாயகருக்கு தீபம் போடுங்கன்னு சொன்னேன். ஏதாவது ஒரு பதவி கிடச்சி ஒரு போஸ்டிங்கில் போய் உட்காரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. முக்கியமாக பேங்க் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 4ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பலமாக இருக்கனால அரசாங்க அதிகாரிக்கெலாம் இது ரொம்ப சூப்பரான டைமு. நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும். ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். உங்களைய நம்பி, உங்களோட திறமைகளை நம்பி புதுசாக பெரிய பெரிய விஷயங்கள்லாம் உங்களுடைய கண்ட்ரோலை விடுவாங்க. அதை நீங்கள் செவ்வனே செஞ்சு முடிக்க முடியும். அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான டைமு. மிகப்பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வர்றது, கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, மக்களுடைய ஆதரவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். தலைமை இடத்துலேருந்து ஒரு பதவி, ஏன்னா பதவி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கனால பதவி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு வந்துடும். அதனால் வந்து ஒரு பெரிய பதவி கட்சி தலைமையிடம் உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும். நீங்கள் மிகப்பெரிய லெவலில் முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வந்து இந்த மாதம் வந்து நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய மாதம். வீட்டில் இருக்கிறது, ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த மாதிரி எந்த விஷயம் செஞ்சாலும் பணம் நிறைய பல வழிகளை வந்துடுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யலாம், சொந்தமாக தொழில் செய்யலாம். அந்த மாதிரி நிறைய சோர்ஸ் உருவாயிருச்சு. அதனால் மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் இருக்குது. நல்ல வருமானம் இருக்குது. குடும்ப நபர்கள் உங்களை புரிஞ்சு அனுசரித்து நடந்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அவர்களுடைய உடல்நிலையை கவனிக்கிறது உங்களுடைய பொறுப்பு. பொதுவாக ஆடை ஆபரண சேர்க்கை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். புதுசாக ட்ரெஸ் எடுக்கிறது இந்த
இந்த மாதிரி நீங்கள் விருப்பப்பட்ட சில விஷயங்கள்லாம் உங்களை தானாக தேடி வர்றது, விருப்பப்பட்ட விஷயங்களை வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே ஆனி மாதம் அப்படிங்கிறது வந்து ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பிரசலாம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆனி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் வந்து என்றைக்கு பிறக்குது அப்படின்னா 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை வந்து திருவோண நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள், சிறப்புகள் இதெல்லாம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாகவே ஒளி கிரகமான சூரியனும் சந்திரனும் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதும் 2ஆம் இடத்துல இருக்கிறதும் ரொம்ப சிறப்பு. 11ல் சூரியன் இருக்கிறது கோடி தோஷ நிவர்த்தி. பொதுவாகவே அஷ்டமத்து சனி அப்படிங்கிறனால நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவீங்க. அது போக ராகு கேது, இந்த கேது வந்து உங்களோட ராசியிலே இருக்குது. அதனால் டென்ஷன் இருப்பீங்க, மனசு ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கும். ஆனால் சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கும்போது எதுக்குமே பதட்டமாக தேவையில்லை. கோடி தோஷம் நிவர்த்தி அப்படின்னாலே எந்த தோஷமும் வேலை செய்யாது இந்த மாதம் உங்களுக்கு. அது எந்த தோஷம்னாலும் சரி, அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சரி, ராகு கேதுவாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு வந்து அவங்க அப்படியே வந்து என்ன எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே இருப்பாங்க. சூரியன் வந்து ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 11ல் தான் இருக்க போகிறாரு. அதனால் பிரச்சனையே இல்லை. குருவும் 11ல் இருக்குது, புதனும் 11ல் இருக்குது. சூரியன் புதன் சேர்ந்தாலே நிபுணத்துவ யோகம்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் குருவும் புதனும் சேர்ந்தால் நல்ல புத்தி சாதுரியத்தோட நல்ல திறமைசாலியாக சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய தன்மைகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. பொதுவாகவே சிம்மராசின்னு அப்படி தான் நீங்கள் செயல்படுவீங்க. நல்ல சாமர்த்தியமான ஆள் தான் சிம்மராசி. ஆனால் இந்த மாதம் கூடுதலாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. சுக்கிரன் வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்குது. அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய நபர், அனைவராலும் விரும்பப்படக்கூடிய நபராக இந்த மாதம் நீங்கள் மாறிடுவீங்க. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் மாற போகிறீங்க. பொதுவாக இந்த மாதம் சுக்கிரன் உங்களுக்கு 9ல் இருக்கனால பொதுவாகவே உங்களுக்கு இயற்கையாகவே பப்ளிசிட்டி கிடச்சிட போகுது. அது இல்லாமல் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆக போகுது. நீங்கள் வந்து இந்த கேது இருக்கனால மனசில் நிறைய குழப்பங்கள், இனம் புரிய கவலைகள் இருக்கும். அதை எடுத்து என்ன செய்யணும், ஓரமாக வச்சிடணும். ஓகேங்களா? பதட்டப்படாமல் செய்யணும். பதறிய காரியம் சிதறி போகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் எந்த காரியத்தையுமே பதறாமல் சிதறாமல் செய்யுங்க, யோசித்து செய்யுங்க. நீங்கள் வந்து இந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா, பொதுவாக சிம்மராசிக்காரங்க அட்வைஸை கேட்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அட்வைஸை கேட்டு தான் ஆகணும். என்னென்னா, யார்கிட்டையுமே ஈகோ பார்க்காதீங்க. சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதுமே யார்கிட்டையுமே என்னென்னா ஈகோ அப்படிங்கிறத விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் கேட்கணுன்னா கேளுங்க. அவங்க உங்களைய பழித்தாலோ பழி சொன்னாலோ இல்லை கஷ்டப்படுத்தினாலோ பரவாயில்ல, டேக் இட் ஈஸியாக கடந்து போயிருங்க. இதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கோங்க. நம்மளுடைய கர்மா கழியுதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இது மாதிரி தான் நினச்சி நீங்கள் இந்த 1.5 வருஷத்தை ஓட்டி ஆகணும். எனக்கு கேது இருக்கார் இல்லையா? ஆனால் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான பலன்கள். நிறைய பேருக்கு மாற்றம், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகிறது, அது எல்லாமே இந்த மாதம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மாதம் ஆனி மாதம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு தொடக்க புள்ளியாக மாறுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையை, லைஃப்பை மாற்ற போகக்கூடிய அமைப்பு இந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. குருவும் 11ல், புதனும் 11 கூடையவர் 11ல் ஆட்சி பெற்றிருக்காரு. லாபஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு புதன் மட்டும் இல்லை, குரு சூரியன் எல்லாமே சேர்ந்துருக்கு. அப்படின்னு என்னென்னா உங்களுடைய ஆசை அபிலாசைகள் எல்லாமே ஈடேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. நிறைய நன்மைகள், சிறப்புகள் இது எல்லாம் தான். நீங்கள் என்ன விருப்பப்பட்டாலும் சரி அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கும். எந்த காரியத்தை எடுத்தாலுமே காரியத்தடையெல்லாம் விலகி காரிய சித்தி ஏற்படும். எந்த காரியத்தை தொட்டாலும் சக்ஸஸ் தான். நீங்கள் இவ்வளோ நாளாக நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க, அது ஃபெயிலியராக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. அது போக செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்கார். நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 4 குடைவரும் அவர் தான், 9 குடைவரும் அவர் தான். ஸோ 4, 9 குடைவர் ராஜ யோகத்தை கொடுப்பார் உங்களுக்கு செவ்வாய். அவர் உங்களுடைய ராசியில் கேதுவோடு சேர்ந்துருக்காரு. அப்போ நிறைய பேருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள், பாக்கியஸ்தானாதிபதியும் அவரேங்கிறதுனால நிறைய சகலவித சௌபாக்கியங்களும் கிடைக்கும்.
செவ்வாயும் கேதுவும் சேர்ந்துருக்கும் போது கோவப்படுற மாதிரி இருக்கும். பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க யார்கிட்டையும் அட்வைஸ் கேட்க மாட்டாங்க. தான் எடுத்த முடிவு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே செயல்படுத்தக்கூடிய நபராக இருப்பீங்க. அட்வைஸ் கேட்குறது என்னமோ அவங்களுக்கு பிடிக்காத ஒன்றா இருக்குது. அதே மாதிரி தான் அப்படிங்கக்கூடிய அந்த இது இருக்கும். அதை எல்லாமே கொஞ்சம் தளர்த்திக்கங்க. உங்களோட லைஃப்பில் நீங்கள் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த குவாலிட்டியை மாற்றிட்டிங்கன்னா மிகப்பெரிய லெவலில் யோகமாக மாறிடும். அதே மாதிரி தலைமை பண்பு இதெல்லாம் இயற்கையாகவே உங்களுக்கு இருக்குது. இந்த அதாவது கேது இருக்கும்போது என்னென்னா இந்த விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாறிடும். பொதுவாகவே நீங்கள் வளரக்கூடிய மாதம். அதே மாதிரி நீங்கள் நிறைய முன்னேற்றம், காசு பணம் சம்பாதிக்கிறது இதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்க போகுது. ஒரு பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு கைக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது நிறைய பேருக்கு. முக்கியமாக வந்து ராகு திசை நடக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி குரு திசை நடக்கிறவங்களோ அல்லது குரு புத்தி நடக்கிறவங்களோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி அதுவும் முக்கியமாக குரு வந்து 11லேயே உங்களுக்கு வந்திருக்கனால மிகப்பெரிய லெவலில் யோகம் தான். தொழில் மூலிமா நல்ல லாபத்தை சம்பாதிக்கலாங்க. தொழில் ஸ்தான அதிபதி வந்து உங்களுக்கு சுக்கிரன் வந்து 9ல் இருக்கார். தொழில் மூலிமா நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தர்மகர்மாதி யோகம் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதம் இருக்குது. ஓகேங்களா? 10 கூடையவர் 9ல் போயிருக்காரு. அப்போ தர்மகர்மாதிபதி யோகம் தான். அந்த யோகம் இருக்கிறனால தொழில் முழுவதும் இந்த மாதம் முழுவதுமே நல்ல வருமானத்தையும் நல்ல லாபத்தையும் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களுக்கு கூடுதலான சிறப்பான பலன்கள் உண்டு. நல்ல லாபம் மிகப்பெரிய லெவலில் இவ்வளோ நாளாக பையர் கிடைக்கலனாலும் இந்த டைமில் உங்களுக்கு பையர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி 6ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 6 குடைவர் சனி, அவர் வந்து அஷ்டமத்தில் போய் இருக்கார். உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் உத்தியோகத்தில் திடீர்னு ஒரு ப்ரமோஷன், கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லக்கூடிய அமைப்பு. 6 குடைவர் 8ல், அஷ்டமாதிபதி 11ல். அப்போ கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ப்ரமோஷனுக்கு உங்களுக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்க. உங்களுக்கு 2 வருஷம் கழித்து ஒரு ப்ரமோஷன் வர வேண்டி இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஒருத்தர் ஏதாவது ஒரு பிரச்சனை லஞ்ச லாவண்யங்களில் சிக்கியோ இல்லை வேறு எதுனாலேயோ என்ன ஆயிடுறாரு, அவர் மாட்டி அவரோடது வந்து கீழே இறக்கிடுறாங்க. இன்னொருத்தர் டெத் ஆயிடுறாரு. இந்த மாதிரி மற்றவங்களுக்கு வரக்கூடியது திடீர்னு ஒரு ஜாக்பாட் மாதிரி உங்களுக்கு வந்து அது மூலிமா நீங்கள் லாபம் அடைஞ்சிக்குவீங்க. அது மூலிமா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். 2 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடியது முன்னாடியே வந்து எவ்வளோ நல்லது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு திடீர்னு ஒரு ராஜயோக அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும். நீங்கள் நினச்ச இடத்துல போய் வேலை பார்க்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பர் தான். ஆனால் அஷ்டமாதிபதியும் குருவாக ஆகிறாரு, 5 குடையவரும் குருவாகிறாரு, 11ல் இருக்கார். கையெழுத்து போடக்கூடியது, இது மாதிரி சில டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், செக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தப்பட்டு பிரச்சனைகள் வராமல் பார்த்து நீங்கள் நிறுத்தி நிதானமாக செய்யுங்க. முக்கியமாக லஞ்ச லாவணியங்களை ரொம்ப கவனமாக கையாளுங்க. ஒரு சில இடத்துல லஞ்சம் வாங்கணுங்கிற கட்டாயம் இருக்கும், ஒரு சில இடத்துல வந்து லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு இருக்கும். எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் போகணும். உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இருந்தாலுமே உங்களால் முடியல, உங்களுக்கு இது தர்மத்துக்கு புறம்பானதுன்னு தோணுச்சுன்னா லீவு போட்டுட்டு வந்துடுங்க. ஏதாவது ஒரு காரியம் சொல்லிவிட்டு நீங்கள் வந்துடுங்க. இல்லைன்னா நீங்கள் சிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சிம்ம ராசிக்கு பொதுவாகவே மற்றவங்க உங்களை மாட்டி விடுறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கனால ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். அதே மாதிரி ஓவராக வந்து அரசியல் அரசாங்க துறையில் இருக்கவங்க ஓவராக வந்து லஞ்ச லாவணியங்களை ஈடுபடுறத தவிர்த்துக்கிறது தான் நல்லது. உங்களுடைய ஒர்க்கு, உங்களுடைய சேலரி, இந்த மாதிரி விஷயங்களை இப்போ ஹேண்டில் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது. ஏன்னா ராசியில் கேது இருக்கார், அஷ்டமத்தில் சனி இருக்கார், பார்த்துக்கிட்டு இருக்கார். அதனால் நேர்மையாக நடக்கும் பட்சத்தில் எந்த வித பிரச்சனைக்கும் நீங்கள் ஆளாக மாட்டீங்க. இது 100% உண்மை. செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்கனால நல்ல யோகங்களும் நல்ல பிராப்தங்களும் இருக்கும். முருகன் வழிபாடு பண்ணுங்கள். பொதுவாக கோவப்படாதீங்க. உங்களுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். பிபி, சுகர் இந்த மாதிரி முக்கியமாக இரத்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பிளட் ப்ரெஷரோ அல்லது பிளட் கொலஸ்ட்ராலோ இந்த மாதிரி வர்றது, ஹெச்பி லெவல் லோவாகிறது, இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசு வந்து உங்களுக்கு ஆழ்ந்து டிப்ரெஷன் ஆகிறதுக்கு உண்டான மாதம் இந்த மாதமாக இருக்குங்க. செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்கனால மன அழுத்தம் நிறையாகும். அதனால் உடல்நிலை பாதிப்புகளுக்கு உள்ளாகும். அதனால் கவனமாக இருக்கணும். முக்கியமாக வண்டி வாகனங்களை ஓட்டும்போது 4 குடைவர் செவ்வாய் தான் கேதுவோடு சேர்றாரு. சனி
வந்து பார்க்குறாரு, சனியை வந்து செவ்வாய் பார்க்குறாரு. அதனால் நீங்கள் கரெக்டாக போவீங்க. ஆனால் ஆப்போசிட்டில் வரவங்க ட்ரிங்க்ஸை போட்டு வண்டியை உலட்டினா நீங்களும் உலட்டி விழுந்து அதனால் ரத்த காயம் ஆகி இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் ஏதோ ஒரு நினைப்பில் வண்டியில் போயிட்டுருக்கும்போது நாய் குறுக்கால வரக்கூடாதுல்ல, அதுக்கு தான் கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். செவ்வரளி பூ போட்டு கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். தாயாருக்கு ஒரு அறுவை சிகிச்சையோ அல்லது சர்ஜரி கண்டமோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. படிப்பு சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம் இருக்குது. படித்தோன்னே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டானது. நிறைய பேருக்கு வேலை மாற்றம், வேறு இடத்துல ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறது, மூவ் ஆகிறது, இதெல்லாம் நடக்கும். நினச்ச இடத்துல வேலை கிடைக்கிறது, ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளியூர் போகிறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். படிப்பில் நல்ல மாற்றம், நல்ல புத்தி கூர்மை, படிக்கக்கூடிய ஆர்வம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். செவ்வாய் கேது சேர்ந்திருக்கனால பல்லு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ரத்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கட்டாயம் மருத்துவரை ஆலோசிக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை இமீடியட்டாக டாக்டரை கூப்பிட்டு போய் டாக்டர்கிட்ட போய் பார்க்குறது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்க்குது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமையாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து புரிஞ்சுக்கணும். தேவையில்லாத மன அழுத்தங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு 5ஆம் இடத்தை புதனும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குது, சூரியனும் பார்க்குது. இதில் என்னென்னா நல்லது நடக்கும், அதே நேரத்தில் ஈகோவும் கிளாஸ் ஆகும். அதனால பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருக்கணும். பொதுவாகவே சிம்ம ராசிக்கு காதல்னால் ஒரு மன அழுத்தமோ அல்லது தீராத அவமானமோ எப்போவுமே உண்டுங்க. 5 குடையவரை 8 குடையவராக வராரா, அதனால் முக்கியமாக பண பிரச்சனை தான் பிரதானமாக இருக்கும். அங்கே நீ என்னோடய ஸ்டேட்டஸ்க்கு சரியில்லாமல் இருக்க அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. திடீர் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டானது, இது லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டானது, அதாவது மாற்று மதத்தினரையோ அல்லது அதர் கம்யூனிட்டி சார்ந்த பீப்புளையோ மேரேஜ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குருபலமும் இருக்கனால பெற்றோர்களுடைய நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. திருமண பிராப்தம் இருக்குது இந்த மாதம். அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு கட்டாயம் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. சிம்மராசிக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் மனசு பாதிப்புகள் வரதுக்கு உண்டானது இருக்குது. பொதுவாகவே நீங்கள் சேட் பண்ணுறது, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. சுக்கிரன் வந்து பாதகஸ்தானத்தில் இருக்கார், 3 குடையவர், கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் அவர் தான். அதனால் அதில் வந்து பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்குங்க. ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரவும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். வேலை கிடைக்கிறதுக்கு உண்டானது கட்டாயம் நடக்கும். உங்களுக்கு இந்த மாதம் வந்து நிறைய சிறப்பான பலன்கள் இருக்குது. 3 குடையர் 9ல் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஒரு இன்டர்ன்ஷிப் போங்க, அங்கே வேலை கிடச்சிரும். இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா நல்ல ஜாப் உங்களுக்கு தேடி வரப்போகுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது. செவ்வாயும் உங்களுக்கு நல்ல அனுகூலமாக இருக்கார். பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் இருக்கார். அது பொதுவாகவே நீங்கள் எங்கே போனாலும் உங்களையே எல்லாத்துக்கும் பிடிச்சிரும். அந்த மாதிரி அமைப்பு இந்த மாதம் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். 9ல் இருந்தாலே அனைவராலும் ஈர்க்கப்படக்கூடிய நபர், அனைவராலும் விரும்பப்படக்கூடிய நபராக மாறிடுவாங்க. அதனால தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறேன். அது போக ஆசை அபிலாசயங்களை குறிக்கக்கூடியது, லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள் ரொம்ப வலுப்பெற்றிருக்கு. உங்களுக்கு 2 குடையவர் 11ல் ஆட்சி பெற்றிருக்காரு. நல்ல வருமானம், காசு பணம் மிகப்பெரிய லெவலில் வரப்போகுது. திடீர்னு லாட்ரி புதையல் அடிக்கிறதுக்கு உண்டான யோகம் கூட உங்களுக்கு இருக்குது. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல மிகப்பெரிய இது வளர்ச்சி தான். கட்சி தலைமையிடமே ஒரு நல்ல உங்களுடைய உழைப்புகளை பாராட்டி, உங்களோட சேவைகள், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை பாராட்டி ஒரு பொறுப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீடியாக்கள் திடீர்னு பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. செவ்வாயும் கேதும் சேர்ந்திருக்கனால கோவத்தை தவிர்த்துருங்க. தேவையில்லாமல் பேச்சுக்கள், அது நெகட்டிவான பப்ளிசிட்டியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக நெகட்டிவாக இருந்தால் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க முடியாது, அதனால் ஜெயிக்க முடியாது. ஸோ அதனால் ரொம்ப அமைதியாக இருக்கணும். பாசிட்டிவாக பேசி கொண்டு வாங்க. கோவம் ஏற்படுத்துறதுக்குன்னே சில நபர்கள் வருவாங்க, அவங்கக்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லது. பொதுவாக பெண்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. வீடு கட்டக்கூடியது, வாகனம் வாங்கக்கூடியதெல்லாம் இருக்குது. புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது, ஆசை எண்ணங்கள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுக்கு தீராத ஒரு ஆசை இருக்குன்னா அதை நிறைவேறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கணவர் கூட வண்டியில் போகும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக வேண்டாம், ஆர்கியூமெண்ட்டை தவிர்க்கணும்.
கணவரை கோவப்படுத்தாமல் இந்த மாதம் இருக்கிறது நல்லது. கணவன் மனைவியிடையே ஒருவரை ஒருவர் பேசி புரிஞ்சு சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கிறதும் அனுசரித்து செல்கிறதும் இந்த மாதம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. செவ்வாய் கேது சேர்ந்திருக்கனால கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பல்லு சம்மந்தப்பட்டது, கால், எலும்பு, மஜ்ஜை, இரத்த நாளங்கள் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை தாண்டி வேறு எந்த நெகட்டிவுமே இந்த சிம்ம ராசிக்கு இல்லை. பொதுவாக சிம்ம ராசிக்கு நல்ல காசு பணம் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. கலைத்துறைக்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் யோகமும் ஜாக்பாட்டும் இருக்குது. ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கும் போது மிகப்பெரிய லெவலில் யோகமாக உங்களுக்கு மாறும். மிகப்பெரிய லெவலில் பிரபலியமாகிறது, அவார்டு கிடைக்கிறது, பாராட்டுகள் கிடைக்கிறது, நல்ல இன்கம் வர்றது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதேவ், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆனி மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆனி மாதம் என்றைக்கு பிறக்குது அப்படின்னா 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதம் வந்து பிறக்குது. திருவோண நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக தான் இருக்க போகுது. ஏன்னா சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கார், 11 கூடையவர் 10ல் இருக்கார். இது ஒரு நல்ல அம்சம். அதே மாதிரி நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் இவ்வளோ நாளாக நீச்சமாக இருந்துச்சு. இந்த மாதம் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்குது. அது போக வந்து ராகு அஷ்டமத்தில் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சனி 9ஆம் இடத்துல இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்போம். 12ல் வந்து புதனும் சூரியனும் குருவும் 3 கிரகம் 12ஆம் இடத்துல இருக்காங்க. இந்த 12ஆம் இடம்ங்கிறது விரயம் மட்டும் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டும். ஸோ இந்த மாதம் வந்து உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் தொழில் ரீதியாக நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோடதில் தொழில்ஸ்தானம் எப்படி இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பண்ணுங்கள். நான் சொல்கிறது எல்லாமே பொது பலன்கள் தான் சொல்கிறேன். ஸோ ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதம் சூப்பரான மாதம். 2 கூடையவர் 12ல் இருக்கார். அப்போ வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு நிரந்தரமான வருமானம் வர்றதுக்கு உண்டான அமைப்பு 100% இருக்குது. ஆனாலுமே உங்களோட ஃபேமிலி அஸ்ட்ராலஜரையும் கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி குரு 12ஆம் இடத்துல இருக்கார். தொழில் ரீதியாவோ அல்லது உத்தியோக ரீதியாவோ 12 கூடையவனுடைய 12ஆம் அதிபதி 12ல் குரு சேரும்போது என்ன அப்படின்னா வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் தொழில் ரீதியாவோ அல்லது உத்தியோக ரீதியாவோ படிப்பு ரீதியாகவோ கடகராசிக்காரங்க வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் 100% இருக்குது. நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து இப்போ ஒரு பக்கம் பண்ணிகிட்ருப்பீங்க, இன்னொரு பக்கம் ஃப்ரான்ச்சைசிஸ் போடுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. 2ஆம் இடத்துல செவ்வாய் வந்து கேதுவோடு சேர்ந்துருக்காரு. பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருங்க. கோபம் வந்து டக்குன்னு வார்த்தைகளை விடுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். 11 கூடையவர் 10ல் இருக்கிறனால தொழில் மூலிமா நல்ல லாபங்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல லாபங்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அது போக 9ஆம் இடத்துல சனி இருக்கார். இவ்வளோ நாளாக உங்களுக்கு பட்ட கஷ்டங்கள் எல்லாமே போதும். நிறைய விஷயங்கள் அந்த கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே கடக ராசிக்காரங்க வந்து நல்ல நிர்வாக திறமை படைத்தவர்கள் தான். நீங்கள் வந்து கட்டாயம் இந்த மாதத்திலிருந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். நீங்கள் வந்து அஷ்டமத்தில் உங்களுக்கு ராகு இருக்குது. ஆனால் அதெல்லாம் பயப்பட வேண்டாம். நிறைய பயந்தாச்சு 2.5 வருஷம். இனிமேல் எதுக்குமே பயப்பட வேண்டாம். பொதுவாகவே கடக ராசிக்கு நிறைய பேர் வந்து நிறைய நல்ல பலன்களை சொல்கிறதில்ல. ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க. 2ஆம் இடத்துல கேது இருக்குது. வார்த்தைகளில் கவனமாக இருந்தாலே போதுமானது. உங்களுடைய உழைப்பு, அந்த உழைப்பை நீங்கள் நம்பும் பட்சத்தில் எல்லாமே வெற்றி அடையுங்க. அஷ்டமத்தில் சனி வந்தாலும் சரி, ராகு வந்தாலும் சரி, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிரகங்கள் ஒருபோதும் வந்து தீமையை செய்ய மாட்டார். நீங்கள் என்ன விளைவை செய்கிறீங்களோ அதுக்கு உண்டான விளைவைத்தான் அவர் கொடுப்பாரு. நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க, நல்ல விஷயங்களாக இருந்தால் நல்லது, கெட்ட விஷயங்களாக இருந்தால் கெட்டது, அவ்வளோதான் சிம்பிள். பொதுவாகவே கடகராசிக்காரங்க இயல்பாக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா ஃபேமிலிக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க. அதாவது உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தெரியாது உங்களுக்கு. ஆனால் அடுத்தவங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு என்ன தேவை, உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன தேவை, ஹஸ்பண்டுக்கு என்ன தேவை, ஒய்ஃபுக்கு என்ன தேவை, அக்காவுக்கு என்ன தேவை, தங்கச்சிக்கு என்ன தேவை, இந்த மாதிரி தெரிஞ்சு செயல்படக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்காகவும் வாழ பழகிக்கணும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். ஸோ உங்களோட மனசில் சந்தோஷம் ஃபஸ்ட்டு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இன்னும் சந்தோஷமாக உங்களோட குடும்பத்தை கவனிச்சுக்க முடியும். உங்களுடைய தேவை உங்கள் குடும்பத்துக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா
அஷ்டமத்தில் ராகு இருக்குது. ஸோ அதை நினச்சி டிப்ரெஷன் ஆகாதீங்க. எல்லா விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிற இதுக்கு வந்துடுங்க. பொதுவாகவே நல்லா இருக்குது கடகராசிக்கு. இனி எதுக்குமே பயப்பட தேவையில்லை. இந்த மாதம் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறனால அப்படியே வெளிநாடு வெளிமாநிலம் டூராவது போயிட்டு வாங்க. மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். பொதுவாக உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் அப்படின்னா என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னா, தியானம் பண்ணுங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை அத்தனையுமே செய்யுங்க. அது தவறே கிடையாது. ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் எல்லா விஷயமும் உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமாகும். உடனே கடகராசிக்காரங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மற்றவங்களோட சந்தோஷம் தான் என் சந்தோஷமோ அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் உங்களோட சந்தோஷம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். இயல்பாக ஆயில்ய நட்சத்திரக்காரங்க நல்ல திறமைசாலிகள். அந்த திறமையெல்லாம் இந்த மாதம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கோச்சாரத்தில் புதனும் குருவும் ஒன்று சேருது. அது 12ஆம் இடத்துல. அப்போ வந்து என்னென்னா, ஒரு நல்ல இயக்கத்துக்கு நல்ல பெரிய லெவலில் வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் இருக்குது. தொழிலில் ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த மாதம் ஆரம்பிக்கலாமான்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம். தொழிலில் நல்ல லாபம் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. லாபஸ்தான அதிபதி எங்கே போயிருக்காரு? தொழில் ஸ்தானத்துக்கு போயிருக்காரு. தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் கோச்சாரத்தில். அப்போ கட்டாயம் லாபம் வந்தே தீரும். அதுவும் உற்பத்தி சார்ந்த தொழில்கெல்லாம் சூப்பர். நீங்கள் உற்பத்தி சார்ந்து ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா நல்ல லாபம், கொள்ளை லாபம் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல வருமானங்கள் வரும். நிரந்தரமான வருமானம் வரும். நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் வருமான ஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்கனால ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்குது. நல்ல வருமானம், நிரந்தர வருமானம் கட்டாயம் உண்டு. இவ்வளோ நாளாக நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யணும், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டு கிளியராக இல்லாமல் இருக்கும். இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். டக்குன்னு கிடச்சிரும். மிகப்பெரிய லெவலில் யோகம் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் என்ன நினச்சாலும் அதை வந்து சிரமம் பார்க்காம கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அது சக்ஸஸில் முடியும். காரிய சித்தி உங்களுக்கு இந்த மாதம் உண்டு. விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். காரிய சித்தி ஆகணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். சித்தி விநாயகர் வழிபாடு யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே காரிய தடை இருந்துச்சுன்னா கட்டாயம் அந்த காரிய தடை நீங்கிரும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, யமகண்டம் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் கணபதிக்கு 2 தீபம் போடணும். அதுவும் தேங்காய் எண்ணெயில் அதில் வெள்ளருக்கு திரியை யூஸ் பண்ணுங்கள். இந்த பரிகாரம் செஞ்சால் கட்டாயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையுமே தீரும். முக்கியமாக செல்வ வளம் அப்படிங்கிறதுல தடை இருக்காது. செல்வ வளம் உங்கள்கிட்ட வந்து சேர்றதுக்கு நீங்கள் உழைக்கிறீங்க. அந்த உழைப்புக்கேற்ற பலன், அந்த வருமானம், அந்த பணம்ங்கிறது உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு ஏதாவது ஒரு இடையில தடை இருந்துச்சுன்னா அந்த தடையை போக்குறதுக்கு உண்டான பரிகாரத்தை தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்குங்க. வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டானது. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கும். 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது சேர்ந்துருக்கு. கவனமாக இருக்கணும். உங்களுடைய பேரை சொல்லி யாராவது ஏதாவது மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர், ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் கேதுவோடு சேர்ந்துருக்கனால உங்களோட பேரை யூஸ் பண்ணி யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு, விதி மீறல்கள் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உத்தியோகத்தில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, கட்டாயம் கவனம் அப்படிங்கிறது தேவை. கேது சேர்ந்துருக்குனாலே நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கவனம், இல்லைன்னா ஒரு சிக்கலில் கொண்டு உங்களை சிக்க வச்சிரும். நீங்கள் வேலை பிஸியில் அலட்சியத்தில் இருந்திருப்பீங்க, அது வேறு பக்கம் போய் சிக்கிரும். அதனால் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களை போகும்போது கட்டாயம் கவனம் தேவை. வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இல்லை அப்படின்னா ஏதாவது ஆப்போசிட்டில் வரவங்க ட்ரிங்க்ஸ் போட்டு தண்ணி அடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு தான் அது பிரச்சனையாகும். நீங்கள் நிதானமாக போங்க. இந்த காலகட்டத்தில் செவ்வாய் அஷ்டம பார்வையாக சனியை பார்த்துட்டு இருக்காரு, ராகுவை பார்க்குறாரு. அதனால் கவனமாக இருங்க. எலும்பு, மஜ்ஜை, பல்லு இந்த மாதிரி விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உடனடியாக மருத்துவரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஆலோசனை பண்ணுறது நல்லது. பெரிய விஷயங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. ஏன்னா பல்லெல்லாம் வந்து சொத்த பல், அதனால் பல் வந்து சாதாரண பல்லு வலி நீங்கள் நினைக்கக்கூடாது. அது உயிர்கண்டம் வரைக்கும் போயிடும். அதனால் பல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதம் வரும். அதேமாதிரி இரத்த காயம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. தாயாருக்கு சர்ஜரி இந்த மாதிரி இருக்குது. தந்தையோடைய சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. பொதுவாகவே சொத்து சேர்க்கை உண்டு. வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் வருது.
புதுசாக ஒரு இடம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் வருது. வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. பொதுவாகவே 12ஆம் இடத்துல குரு இருக்கனால சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். சுப விரயங்களை ஏற்படுத்திக்கங்க, அது ரொம்ப நல்லது. ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அந்த விஷயங்களில் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. மிகப்பெரிய லெவலில் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான மாதம். நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் சாதிக்கக்குண்டான அமைப்பு இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது, ஆடை ஆபரண சேர்க்கை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். வீடு கட்டுறதுல ஏதாவது தடை இருக்குது அப்படின்னா வாஸ்து நாள் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம், அந்த நாள் அன்றைக்கி பூஜை பண்ணுங்கள். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வீடு கட்டுறது டிலே ஆகிறது, வீட்டில் ஏதாவது தோஷங்கள் இருக்குது, அத்தனையுமே நிவர்த்தியாகும். வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஆளினால் அந்த எல்லாமே நிவர்த்தியாகும். 4ஆம் இடத்தை குரு பார்க்குது. அதனால் இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே கலைத்துறை பெண்கள் என்னென்னா ஒரே ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். குடும்ப விஷயத்தில், குடும்பத்தில் அனுசரித்து நடக்கணும். பெண்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவியிடையே அனுசரிப்பு அப்படிங்கிறது இந்த குரு உங்களுக்கு 6ஆம் அதிபதி ஆகிறாரு. அதே மாதிரி 9ஆம் அதிபதி ஆகிறாரு. அவர் 12ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. குரு பார்வை குடும்பஸ்தானத்துக்கு இல்லாமல் இருக்குது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமைகள் ரொம்ப இதாக இருக்குது. செவ்வாயும் கேதுவோடு சேர்ந்துருக்கனால கணவர் தேவையில்லாமல் ஆங்ஸைட்டி ஆகிறது. அதனால் கணவன் மனைவியிடையே சண்டை வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் கவனமாக இருங்க. வார்த்தைகளில் நிதானமாக இருந்துட்டாலே பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். செவ்வாய் கேதுங்கும்போது கோவப்படுத்தி விடுறது, பிளட் ப்ரெஷரை அதிகமாக்கி விட்றதே ஆப்போசிட்டில் இருக்க ஆளுங்க, அதாவது உங்கள் வீட்டுக்காராக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இதைத்தான் செய்வாங்க. குடும்பத்தில் இருக்கவங்க உங்களுடைய கோவத்தை தூண்டி விடுறதுக்கு என்னென்ன வேலை இருக்கோ எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனால் பொறுமையை கையாண்டால் உங்களுக்கும் நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உடல்நிலையில் கவனமாக செலுத்துங்க. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், நிறைய வாய்ப்புகள் வரும். மிகப்பெரிய லெவலில் பிரபலமாகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு நல்ல யோகம் தரக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். செவ்வாய் சிம்ம ராசியில் இருக்கார் கேதுவோட. அப்போ இயக்கங்கள் எல்லாத்துக்குமே தலைமை பொறுப்பில் உங்களுக்கு இப்போ ஒரு அங்கீகாரம் வழங்கலாம். மிகப்பெரிய லெவலில் உங்களோட உழைப்புகள்லாம் அங்கீகரிக்கப்படலாம். உங்களுக்குன்னு ஒரு பெரிய பதவி கொடுக்கலாம். உயர் ஆட்கள், அதாவது உயர் இடத்துல இருந்து உங்களுக்குன்னு ஒரு போஸ்டிங் வந்துடும். பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். மீடியா சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய லெவலில் பிரபலமாகிறது. எலெக்ஷன் இந்த மாதிரி வைக்கிறாங்கன்னா அதில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி அரசாங்க அதிகாரிகளாக இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் மாற்றங்கள் இருக்குது. ப்ரொமோஷன் கிடைக்கிறது. வெளி மாநிலம்க்கெல்லாம் வெளி ஊருக்கு, வெளி மாவட்டங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு உண்டான அமைப்பு, டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு, நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே கடக ராசிக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.